கவினோடைய ஃபில்மோகிராஃபிலே ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்குது. அதுதான் இந்த கேரக்டர், இந்த படத்தில் வர கேரக்டர். எஸ், we are going to see about bloody bugger. ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு நிறைய நெகட்டிவாக தான் இந்த படம் கொண்டு போய் சேர்ந்துருக்கும். பிகாஸ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ லேகாக தான் இருக்கும். எஸ், பட் கவின் சிங்கிள் ஹேண்டடாக இந்த மூவியை கொண்டு போயிருப்பார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் ஒரு பெக்கர் பர்ஃபார்மன்ஸை கேரி பண்ணியிருக்கணும். அதை ட்ரூ டு த கேரக்டராக சூப்பராக எந்த நுவான்சஸும் மிஸ் ஆகாமல் அழகாக கேரி பண்ணி கொண்டு போயிருப்பார். என்ன தான் அவ்வளோ லேகான ஸ்க்ரீன் பிளேலையும் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி துல்லியமாக தனியாக தெரியும். என்ன பொறுத்தவரைக்கும் கவின் கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஒன் ஆஃப் த வெல் பர்ஃபார்ம்டு மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே லேக் அடிச்சனால எக்கச்சக்க நெகட்டிவ் ஆகிடுச்சு படத்துக்கு. ஆனால் ரைட்டிங் வைஸாகவும் ஸ்டோரி வைஸாகவும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு படம். அதை கவின் சிங்கிள் ஹேண்டடாக அழகாக மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பார். பிகாஸ் இந்த கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை பர்ஃபார்ம் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். அதை அழகாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மொத்த படமும் ஒரே இடத்துல நடக்கிறது. அந்த ஒரே இடத்த சுற்றி 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 காட்டினா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரே சீன் தான் திருப்பி திருப்பி ஓடுற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டான சீன்ஸை ஸ்க்ரீன் பிளேயில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்படியுமே லேக் அடிச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி யூனிக்கான பர்ஃபார்மன்ஸ் மூவி இந்த மாதிரி படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்க யூனிக்கான மூவிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.